கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் அம்மா வீட்டுக்கு போனால் 2 நாளைக்கு மேலே இருக்கவே கூடாதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அங்கேருந்து கிளம்பவும் மனசு வராது. நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்மளோட ரொட்டீன் லைஃப்குள்ளே போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் என்ன பண்ணுறது, திரும்பவும் நம்மளுக்கு அங்கே தான் போகணுன்னு தோணும். ஆயில் பாட்டிலாம் காலியாகி 2 வாரம் ஆகுது. கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறமா டிஷ் வாஷர் சேர்த்து நல்லா கழுவிட்டேன். நைட்டு டின்னருக்கு ஈஸியான மெத்தடில் குருமா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குருமாவுக்கு தேவையான காய்கறியெல்லாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு, மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். குருமா ரெடி பண்ணால் ஈஸியாக இருக்கும். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து பச்சை ஸ்மெல் போன பிறகு காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டோன்னா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.